ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான நிறைய கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹாட் பாட் இல்லைனா ஹாட் பாக்ஸில் நம்ம வந்து சப்பாத்திலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடியில் வைக்கிற சப்பாத்தியும் மேலே வைக்கிற சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஈரமாக இருக்கும். சுட சுட நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே சூடாக நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டு வச்சு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து இந்த மாதிரி ஹாட் பாக்கில் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுத்தமான ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. கிச்சன் டவல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம எதில் வந்து சப்பாத்தி போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதுக்குள்ளே வந்து இப்படி மடித்து அதை உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம வந்து சூடாக இருக்கிற சப்பாத்தியை போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் தண்ணி வந்து படவே படாது. அப்படி தண்ணி வந்து பட்டாலுமே உங்களுக்கு வந்து சப்பாத்தியில் வந்து படாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம துணி வந்து க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த துணியில் மட்டும்தான் அந்த ஈரம் படுமே தவிர உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஒரு துளி ஈரம் கூட இருக்காது. சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா. இப்போ நீங்கள் சப்பாத்தி செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நீங்கள் எப்போ எடுத்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சுத்தமாக ஈரம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே ஹை பட்டன் வந்து கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி உளுந்த வடைலாம் நம்ம வந்து பண்ணும்போது ஒரு துளி ஆயில் கூட கையில் தெறிக்காமல் வடை நல்ல ஷேப்பாக எப்படி வந்து குயிக்காக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு ஆரம்பத்தில் கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவினதுக்கப்புறம் இந்த தேங்காய் சிரட்டையை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த பின்பக்கமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு அதை சீவினிங்க அப்படின்னா மேலே இருக்கிற நார் எல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து உளுந்த வடைக்கு மாவு இதில் தான் நம்ம வந்து தட்டி போட போகிறோம். இந்த மாதிரி வந்து கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் உளுந்த வடை வந்து தட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் எண்ணெய் அப்படிங்கிறது தெறிக்கவே தெரிக்காது. சில சமயத்தில் வடை போடும்போது ரொம்ப கிட்ட போயிட்டு நம்ம வந்து எண்ணெயில் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விடும்போது எண்ணெய் வந்து தெரித்து நமக்கு கையில் கொப்பளம் வந்து அது புண்ணாகவே வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இப்போ ஆரம்பத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் தட்டினதுக்கப்புறம் லைட்டாக நடுவில் வந்து குட்டி ஒரு ஓட்டை வந்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் தெரிக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வடை வந்து போட்டுடலாம். எல்லா வடையும் ஒரே ஷேப்பாக நல்ல குண்டு குண்டாக சூப்பராக வந்துச்சு. இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ நான் கிவ் அவேக்கு அப்புறம் ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கிவ் அவேல நம்ம கொடுக்க போகிறதுக்கான கிஃப்ட் எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வீடியோ வந்து புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ரூல்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போட்ட எல்லா வீடியோஸையுமே பார்த்து டீட்டெயிலான கமெண்ட் வந்து கொடுங்க. செலக்ட் ஆகிற 5 பேருக்கு நம்ம வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான கிஃப்ட் வந்து கொடுக்குறதா இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுக்கும்போது ஹை பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், வடை வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டூல் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பலவிதமான ஆர்கனைசர் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். ஒரு சேரு, அதாவது இந்த மாதிரி ஒரு சேரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷர்ட், இது ரெண்டும் தான் இதுக்கு வந்து தேவைப்படும். இது ஒன்று வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பல விதமாக யூஸ் பண்ணலாம். கிச்சனில், பெட்ரூமில், ஹாலில், பாத்ரூமில் அப்படின்னு மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் அடுக்கிறதுக்கு அப்படின்னு ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டிஷர்ட்டை வந்து அந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் பழைய உடஞ்சி போன ஸ்டூல் இருந்தது அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டூல் அப்படின்னா ஏதாச்சும் வெடிப்பு விட்டுருக்கோம் இல்லையா, பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
டீஷர்ட் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து போட்டு விட்டுட்டேன். அந்த சைடில் கை பகுதியெல்லாம் உள்பக்கமாக விட்டு மடித்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம கவர் வந்து போட்டுட்டோம். உள்ளுக்குள்ளே ஸ்டூல் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியில் வந்து தெரியவே தெரியாது. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா அந்த லுக் இப்படி தான் இருக்கும். அப்படியே சூப்பராக நல்ல அழகாக ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருட்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாத்திரம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை துணிக்கு மேலே வைக்கும்போது நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டூல் வந்து சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு கூட அளவுக்கு பாத்திரம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இப்போ தான் கழுவி வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வைக்கிறதுக்கு இப்போ பாத்திரம் நிறைய இருக்குது, வைக்கிறதுக்கு வந்து ஒழுங்கான கூடை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்திரம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து பாத்திரம் வச்சோம் அப்படின்னாலுமே வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள பாத்திரம் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் அசிங்கமாக தெரியவே தெரியாது. ஒரு கூட பாத்திரமும் நான் உள்ளே போட்டுட்டேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பாத்திரம் வந்து பிடிச்சிருக்கு. இன்னுமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரேராக தான் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. சின்ன சின்ன டம்ளர், சொம்பு, குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சனில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லேண்ட்ரி பாஸ்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கூடை மாதிரி கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணிகள் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷெல்ஃபில் வந்து இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்கெட்டில் வந்து நீங்கள் போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ நிறைய இப்போ பசங்களோட பத்தாத துணிகள்லாம் நம்ம வந்து தனியாக ஏற கட்டி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது கூட இந்த பாஸ்கெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே ஹைப் பட்டனை வந்து கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. ரீசெண்ட் டைமில் இப்போ நம்ம ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹைப் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னு கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ துணி மட்டும் கிடையாதுங்க, குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல நீள நீளமாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸு வீட்லேயே பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து சாப்பாடு வடித்த உடனே அதை வந்து ஆற வச்ச உடனே நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதத்தை வந்து மசாலாவில் கொட்டி கலந்துடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரைஸ் வந்து வடித்த உடனே கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஆறின ரைஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷமாவது வைங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சி போகாமல் நல்ல உதிரி உதிரியாக கொஞ்சம் விரைப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் வந்து அதாவது ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மசாலாவில் நீங்கள் போட்டு கலரும்போது ரைஸ் வந்து உங்களுக்கு உடஞ்சி போகாது. இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வந்து வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. உடையவே உடையாத ரைஸு. எப்போவுமே ரைஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வந்து வச்சு எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் வாங்குற மாதிரியே சூப்பராக நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸு வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். சாப்பாடு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளை அப்படியே இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கும் போது அது ரொம்ப நாளுக்கு கலர் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் இது கூட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தூளுப்பு இல்லைன்னா கல்லுப்பு இது ரெண்டுத்தில் எது வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க உப்போட அளவு.
இப்போ நல்லா அந்த ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா அந்த உப்பை வந்து நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டோட வந்து சேர்த்து அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் வச்சாலுமே ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு மாதக்கணக்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீக்கிரத்தில் கலரும் வந்து மாறாமல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து என்ன சேர்த்து அரைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம இந்த மாதிரி பட்டர்லாம் எடுத்து ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் இல்லையா? இது வந்து உடனே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ ரொம்ப கட்டியாக இருக்குது, கல் மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா டீ வடிகட்டி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்டீலில் வந்து வச்சுருப்போம்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பட்டருக்கு மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக உங்களுக்கு துருவின மாதிரியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே டைம் சேவிங்கான ஒரு டிப்பும் கூட. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நம்ம வந்து பாதி சமையலுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதியை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதை ஒரு 2-3 நாள் கழித்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த பாதி தோல் இருக்கும்ல, அந்த தோலையும் மீதி பாதி எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அது 2த்தையும் இந்த மாதிரி ஒன்றா அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்டு வந்து போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்டு அப்படி இல்லைனா டூத் பிக் இருந்தது அப்படின்னா 2த்தையும் சேர்த்து குத்திட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஞ்சே போகாது. கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வந்து துணி துவைக்கும் போது நமக்கு துணி துவைக்கிற லிக்விட் வந்து முடிஞ்சிருச்சு, துணி துவைக்கிற பவுடர் மட்டும்தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பவுடரை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக அங்கங்கே வந்து பிடிச்சிட்ருக்கும். துணி அந்த பவுடர் வந்து ஃபுல்லாக கரையவே கரையாது. அது நமக்கு வந்து 1க்கு 2 வேலையாயிரும். திரும்ப வந்து எடுத்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பவுடரையே யூஸ் பண்ணி லிக்விடாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து துணி துவைக்கிற பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டைடு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கிற லிக்விட் வந்து காலியாகிடுச்சு. ஸோ இந்த டப்பா மட்டும் நான் வந்து காலியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணி பவுடர் கூட ஒரு 2 பாக்கெட் ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நல்லா நுரை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் துணிகள். நீங்கள் வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஷாம்பு சேர்த்திங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது அந்த தண்ணி வந்து சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த எடுத்த பவுடரை உள்ளுக்குள்ளே சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. அது வந்து நல்லா கலந்து நுரை பொங்கி வரும் பாருங்கள். அந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. டக்குன்னு நீங்கள் அந்த பவுடர் போட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் அது வந்து நல்லா கரைஞ்சிரும். ஷாம்பு வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சேர்க்கும்போது துணிகள் வந்து இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. நல்லா எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் இருந்ததுனாலும் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா. இப்போ அந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டே போகாது. நுரையும் வந்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி துணிகளும் வந்து நல்லா சுத்தமாகும். லிக்விடு இல்லாத சமயத்தில் மட்டும் கிடையாது. நீங்கள் லிக்விடே வாங்க தேவையில்லை அப்படின்னா கூட வெறும் துணி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து பாட்டிலில் போட்டு நான் மூடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடியிலேருந்து 2 மூடி அளவுக்கு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நல்ல நுரை கட்டி வரும். சூப்பராக உங்களுக்கு துணியுமே வந்து க்ளீன் ஆகிடும். வீட்டில் வந்து ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுனால நமக்கு மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணும்போது அப்படியே ஹை பட்டன் வந்து கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கிவ் அவே வந்து போயிட்டுருக்கிறதுனால மறக்காமல் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க.
அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிவ்அவேல கலந்துக்கணும்னு நினச்சா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எப்பப்போ போடுறோமோ பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.